نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآتيناه الحكمة وفصل الخطاب صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த அரங்கில வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர், இந்த விழாவிலே விருது பெற்று அமர்ந்திருக்கிற திருச்சி மாநகரத்தினுடைய ஆன்மீக ஆளுமைகளான அறிஞர் பெருமக்கள், விழாவிலே சமூகம் தந்து சிறப்பித்திருக்கிற சங்கைக்குரிய மார்க்க அறிஞர்கள், அன்பான அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் உள்ளிட்ட இந்த அவையின் அத்தனை பேருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேச்சாளராக உருவாகிற உலமா பெருமக்கள் தங்களுடைய சொற்பொழிவை மெருகூட்டிக் கொள்ள சுவையான சொற்பொழிவுகளை தர என்னவெல்லாம் செய்தால் நன்றாக இருக்கும் என்பதை ஒரு மேடை பேச்சினுடைய தோரணையிலே இல்லாமல் உங்களுக்கு ஒரு பாடமாக கொஞ்ச நேரம் பாடம் நடத்திட்டு போற மாதிரி அமைப்பில் தான் என்னுடைய உடலும் இருக்கிறது என்கிற தகவலை சொல்லி, மிக நீண்ட கிளாஸ் எல்லாம் இல்லை, பொதுவாக 40 நிமிஷத்துல இப்ப பெல் அடிச்சிடுறாங்க எல்லா மதரசாலையுமே. இங்க ஒரு பீரியட் எவ்வளவு நேரம்? 3/4 மணி நேரமா? அதனால அதுக்குள்ள பெல் அடிக்கிறதுக்குள்ள கிளாஸ் முடிஞ்சிரும் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, பொதுவா பேச தெரியாத சபையிலே தங்களுடைய உள்ள கிடக்கையை நாவால் வெளிக்கொணர முடியாத உலமாக்களுக்கு அவ்வளவாக சமூக அங்கீகாரம் கிடைப்பதில்லை, ஒரு சிலரை தவிர. உலமாக்களுக்கான மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் அவர்களுடைய சொற்பொழிவு. எழுத்து ரொம்ப முக்கியம், ஆனால் வாழ்ந்ததற்கு பின்னாலே பேசப்படுவதற்கு எழுத்து முக்கியம். வாழும்போது நீங்கள் அறியப்படுவதற்கு பேச்சாற்றல் முக்கியம். அதிலும் குறிப்பாக இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றங்களை தீர்மானிக்கிற இடத்தில் உலமாக்களின் உரைகள் தான் இருக்கிறது. நமக்கு கிடைச்சிருக்கிற ஜும்மான்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. அகில உலகத்திலேயே யாருக்கும் அப்படி ஒரு ஆடியன்ஸ், அப்படி ஒரு ஆடியோ ஸ்ட்ரீம், அப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் யாருக்கும் கிடைக்காது. 2 லட்சம் பேரை கூப்பிட்டு மாநாடு போடுறேன்னு பெரிய பந்தலெல்லாம் போடுவான், பயங்கரமா விளம்பரம் பண்ணுவான், போற வர்ற பஸ்ஸுக்கு பின்னாடி எல்லாம் போஸ்ட் ஓட்டிருக்கான், பயங்கரமான கூட்டம் எல்லாம் கூடுறான். எடுபடுறதில்லை எந்த மாநாட்டுல எந்த பேச்சும். ஆனால் நாம் பேசுகிற ஜும்மா மேடைகள் உலகத்தரத்திற்கு இணையான பார்வையாளர்கள். மற்ற இடத்துல எல்லாம் என்ன நடக்கும் தெரியுமா? வெளியில டீ கடையில 10 பேர் இருப்பான், அந்த பக்கம் தம் அடிச்சுட்டு 10 பேர் நிற்பான். அவர் பேசிட்டாரா, இவர் போயிட்டாரா, அவர் வந்துட்டாரா, இவர் எப்ப முடிப்பாரு, இப்படி எல்லாம் ஓடும். நான் யோசிச்சு பாருங்க, ஜும்மா அவன் காலையிலேயே குளிச்சு ரெடியாகி இருக்கிற ட்ரெஸ்ஸில் நல்ல ட்ரெஸ் போட்டு சுருமா போட்டு அத்தர் போட்டு
முன்னாடி வந்து இடம் பிடிக்கணும்னு ஓடி வந்து, அப்பதான் ஒட்டகம் கிடைக்கும், மாடு கிடைக்கும், ஆடு கிடைக்கும்ன்ற நபிமொழிகளை அமல் செய்ய வந்து நீட்டா உட்காந்துருப்பான். உட்காந்து தூங்கிடுறாங்கிறது வேற. வந்து நீட்டா முதல்ல இடம் பிடிச்சு உட்காந்துருப்பான். அன்பானவர்களே, உலகத்தில் நடக்கிற எந்த மாநாடுகளாக இருந்தாலும் அங்கெல்லாம் பேசும்போது என்ன தெரியுமா, கீழே உட்காந்து மார்க்கு போடுவான். இவர் பரவாயில்ல, அவரு சுமாரா இருந்தது, இந்தால அறுத்து தள்ளிட்டாரு, இப்படி எல்லாம் மார்க்கு போடுவான். ஜும்மா மேடை மார்க்கு போடுற மேடை அல்ல. ஜும்மா மேடை ரசிப்பதற்கு வந்த கூட்டம் அல்ல. சில பேர்த்த பார்க்கறதுக்கு பல லட்சம் பேர் வந்த மாதிரி பார்க்கறதுக்கு வந்த கூட்டம் இல்லை. இவங்க யாரு தெரியுமா? சமிஅனா வ அதானா, நீங்க சொல்லுங்க நாங்க கட்டுப்படுறோம் அப்படின்னு வந்த கூட்டம். ரெண்டு டைப் இருக்கு. நீங்க சொல்லுங்க நாங்க கேட்டுக்கிறோம், அது ஒண்ணு இருக்கு. நீங்க சொல்லுங்க நாங்க வாழ்வில் அதை நடக்கிறோம், இது ரெண்டாவது. ஜும்மாவிலே வந்து அமருபவர்கள் நீங்கள் சொல்வதை கேட்க வரவில்லை, அதன்படி வாழ வந்திருக்கிறார்கள். அதனால இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் உலகத்துல எந்த தலைவனுக்கும் கிடைக்காது. அவன் இந்தியாவில பெரிய அரசியல் தலைவனா இருக்கலாம், அகில உலகத்துல பெரிய இயக்கம் கண்ட அரசியல்ல பெரிய புள்ளியா இருக்கலாம். எல்லாம் ரசிப்பதற்கான பேச்சு, கேட்பதற்கான பேச்சு, மதிப்பெண் போடுவதற்கான பேச்சு. ஜும்மா மேடை மட்டும்தான் நாங்கள் வாழுகிறோம் நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்க வருகிறார்கள். பிறை 9-10 நோன்பு வைக்க வேண்டும். ஒரே ஒரு ஜும்மா, ஒரு பயான், ஒரு இமாம் உடைய குரல், மஹல்லாவில் 1000 பேர் நோன்பு. வர்ற வெள்ளிக்கிழமை ஷாபான் 15 அல்லது வர்ற வெள்ளிக்கிழமை 27 ஏதாவது ஒன்றை இமாம் சொல்லுவார். ஒரு பெருந்திரள் இடம் கிடைக்காமல் மஸ்ஜிதை அடைத்து கொண்டு அமர்ந்திருக்கும். இது உலமாக்களுக்காக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய மீடியா ஸ்டேஜ். அது ஜும்மாவினுடைய மேடை. அதனால் ஜும்மாவை அலங்கரிக்கிற, மக்களுக்கு செய்தியை சொல்லுகிற மிக திறமையான சொற்பொழிவு உருவாகணும். இந்த சொற்பொழிவுல என்ன பண்ணணும், எப்படி பேசணும், குரலை உயர்த்தணுமா, கையை ஆட்டணுமா, தொங்க போடணுமா, நான் இதை பத்தி எல்லாம் டீட்டெயிலா பேசல. 2-3 முக்கிய செய்தி மட்டும், முதல் செய்தி சொல்லுகிறேன். அன்பானவர்களே, எல்லா காலத்திலையும் நமக்கு பொருந்தும். என்ன தெரியுமா, நீ பெரிய பேச்சாளரா ஆகவே முடியாது. எது வரையும் தெரியுமா, கிதாபும் நீயும் தொடர்புள்ளவர்களா மாறணும், முத்தாலா செய்யக்கூடிய ஆற்றல் வரணும். நல்லா தெரிஞ்சுங்க, முத்தாலா செய்யும் ஆற்றல் இல்லாத பேச்சாளர் ஃபீல்டுல நிக்கிறது ரொம்ப கஷ்டம். வேணும்னா நீ எங்கேயாவது ஒரு ஊர்ல இமாமா இருப்ப, அந்த ஊர்ல பெரிய ஆளா இருப்ப, அந்த ஊருடைய எல்லா மேடைகளையும் உன்னை கூப்பிட்டு போட்டுக்குவாங்க. நீ ஒட்டுமொத்த சமுதாயத்தின் பேச்சாளனாக மாறுவது எப்போது தெரியுமா, அவரு கிதாபு பார்ப்பாரு, அவருக்கு அந்த ஆற்றல் இருக்கு, அவரு திறமையானவருன்னு சொன்னா, நீ உலகத்துல எங்கேயாவது கிராமத்துல உட்காந்துரி, தூக்கி கொண்டு சமுதாயம் உன்னை மேடை ஏத்திரும். யார் யாரெல்லாம் நீங்க தமிழ்நாட்டில் பேச்சாளர்கள்னு பார்க்குறீங்களோ அத்தனை பேரும் அப்படித்தான். பேச்சுலகினுடைய பெருமக்கள் நிறைய பேர். கடைநல்லூர்ல பிறந்தவங்க கலந்து மசானஸ், காயல்பட்டினத்தில் இருந்தவங்க, தேடி தேடி விசாரித்து தமிழர்கள் எங்கெல்லாம் உலகத்தில் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் கூட்டு போய் பேச வச்சான். பேட்டையின் ஒரு ஓரத்தில் இருப்பவர்கள் டிஜே மசரத் அவர்கள் தூக்கிட்டு தமிழ்நாடு எல்லா மேடைகள்லையும் உட்கார வச்சது. செங்கோட்டையில பிறந்து ஆவூர்ல குடியிருந்தவங்க அப்துல் ஷக்கூர் ஹசரத் அவர்கள். நான் சொல்லிக்கிட்டே போலாம், பேரு இவங்களை சொல்லல அவங்கள சொல்லன்னு வந்துடும். தமிழகம் அறிந்த தமிழ் இஸ்லாமிய மேடைகளை அலங்கரித்த பெருமக்கள் அத்தனை பேரும் எங்கோ ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்கள். ஜமீனாத்தூர் என்கிற குக்கிராமத்தில் இருந்து வந்தவர்கள் ஷபீர் அலி ஹசரத் அவர்கள். ஸ்ரீராமபுரம் என்கிற ஊரில் இருந்து வந்தவர்கள் PSP ஜைனுலாப்தீன் ஹசரத் அவர்கள். ஐயம்பேட்டையினுடைய ஒரு குறுகலான தெருவுக்குள்ள இருந்து லால்பேட்டையில ஓதி முடித்தவர்கள் AKM ஜியாவுதீன் ஹசரத் அவர்கள். பாலக்காட்டில ஒரு ஓரத்துல பிறந்தவங்க இவங்க தகப்பனார் அப்துல் லத்தீப் பாக்கவி ஹசரத் அவர்கள்.
திருப்பூந்துருத்தியில இருந்து தமிழ்நாடெல்லாம் வளம் வந்தவர்கள் அப்துல் சமது உக்காஷி ஹசரத் அவர்கள். அன்பானவர்களே, என்னை விட்டீங்கன்னா 1 மணி நேரம் நான் தமிழ் மேடையை அலங்கரித்த உலமாக்கள் பேர் மட்டும் சொல்லுவேன். என்ன தெரியுமா? கிதாபு பார்க்கும் ஆற்றல் இல்லாமல் ஒருவன் பேச்சாளராகுவது சும்மா வசன நட மாதிரி கொஞ்ச நேரம் சவுண்டு போடுறதுக்கு வேணா உதவும். கண்டென்ட் இல்லாத பேச்சா போயிடும். சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா, மன்றத்தில் ஆரம்பிக்கிறப்ப பயங்கரமா ஆரம்பிப்பான். அடுத்தபடியாக 4வது மாணவர் இவர் பேசுவாருமாங்க. அப்ப வந்த உடனே என்னமோ அடே அப்பா அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக அட்டா புட்டான்னு என்னென்னமோ சொல்லிட்டு இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்றான் 2 நிமிஷத்துல. என்னடா என்னமோ புடான்னு தொடர்றா. வெறுமனே வெற்று வார்த்தையாகவும் வசனமாகவும் போய்விடும். கண்டென்ட் இல்லைன்னா கண்டென்ட் தேவை. அதற்கு கிதாபு தேவை, முதாலா தேவை. முதாலா இல்லாமல் அதற்கான ஆற்றலை வளர்க்காமல் பேச்சாளராகி விடலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. எனவே நான் உங்களுக்கு சொல்ல வருவது, நீங்கள் பேச்சாளராகுவதற்கு முன்னால் கிதாபுகளிலே இருந்து முத்தாலா செய்து ஏதேனும் விஷயங்களை, அது பழசோ புதுசோ, புதிய கோணத்தில் பேசுவதற்குள்ள ஆற்றல் முதலாக அது வளர்க்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் அதை சொல்ற விதம் இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. எவனா இருந்தாலும் சரி சொல்ற விதத்துல சொன்னான்னா ஊசி போன சரக்கே வியாபாரம் ஆயிருது. என்னென்னத்தையோ சொல்றான், சொல்ற பாணியில வித்து போயிருது. நான் அடிக்கடி பயான்ல சொல்லுவேன், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, நொண்டி குதிரை ஒண்ணு வச்சு தீனியும் போட முடியாம ஒரு இளவுக்காகாம ஒருத்த முள்ளாட்ட கொடுத்தானா, இதை எப்படியாவது வித்து கொடு, ஒண்ணுக்காக மாட்டேங்குது, காசு கொடுத்து புல்லும் கொல்லும் போட்டுக்கிட்டே இருக்கிறேன், நொண்டுது, ஒண்ணுக்கு ஆவறது இல்லை. ஒன்னும் கவலைப்படாத, காலையில சந்தைக்கு குதிரையை தூக்கிட்டு வந்துட்டான். யாரு? முல்லா நஸ்ருதீன் சொல்லிட்டாரு. அந்த ஆளும் கூட்டிட்டு வந்துட்டான். தொலைஞ்சா போதும், என்ன ஈன விலைக்கு கேட்டாலும் இன்னைக்கு இதை வித்துறதுன்ற முடிவோட முல்லா பேச்சாற்றல் பயங்கரமா ஆரம்பிச்சார். அன்பானவர்களே, இந்த குதிரை அப்படின்னாரு. எல்லாம் கூட்டிட்டானுங்க. முல்லா பேசுறாருன்னு ஒண்ணு, 2 காலிலே பாயும்னார். மிச்சம் 2 கால் நொண்டி. அதை சைலண்ட் பண்ணிட்டு 2 காலிலே பாயும் அப்படின்னார். ஒரு இடத்தில் அமர்ந்தால் எவராலும் எழுப்ப முடியாது, அது வேலை முடியாது. அதுக்கு மேல அவர் சொல்றது என்னன்னா, என்னமோ இரும்பு மாதிரி எஃகு மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்தா எழுப்ப முடியும். என்ன நம்ம மைனஸ் பூரா மனுஷன் பிளஸ்ஸா பேசுறார், எல்லாம் மைனஸ். அவன் ஏலம் கேட்க ஆரம்பிச்சுட்டான். 10,000 குறான், 20,000 குறான், 30,000 குறான். பயங்கரமான விலை போயிட்டு இருக்கு. இந்த ஆளு பின்னாடி அந்த குதிரை ஓனர் இருக்கானே, அவன் நின்று வேன்னு முழிக்கிறான், நம்ம குதிரை தானே வான்னு. ஏன்னா அவ்வளவு விலைக்கு போயிட்டு இருக்கு. கடைசியில குதிரை ஓனர் பின்னாடி நின்றுருந்தான். 1,00,000 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு முடிவாகிறப்போ மெதுவா பின்னாடி இருந்து முல்லா தோலை தொட்டிருக்காரு. என்னன்னாரா, நானே வச்சுக்கிறேன்டாந்தால். என்னடா, முல்லா மைனஸ பூரா பிளஸ் பண்ணி பேசினத உண்மைன்னு நம்பிக்கிட்டு என் குதிரைக்கு இவ்வளவு பெரிய மரியாதை இருக்கிறது எனக்கே தெரியாது, நானே வச்சுக்கிறேன்ட்டு வாங்கிட்டு போயிட்டாராம். அதாவது ஊசி போன சரக்க கூட அழகான வார்த்தைகள்ல பேசணும்னா சேல் பண்ணிடலாம். நான் சொல்றது, அசத்தியத்திற்கே நல்ல சொற்பொழிவு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தர முடியும் என்றால், சத்தியத்தை பேசுகிற, குர்ஆன் ஹதீஸை பேசுகிற, அல்லாஹ் ரசூலை பேசுகிற, ஆன்மீகத்தை எடுத்து சொல்லுகிற நாம் சரியான சொற்பொழிவாற்றக்கூடிய திறன் இருக்குமானால் எங்கேயோ கொண்டு போயிடலாம். மார்க்கத்தை எடுத்து சொல்ற விதம் தானே. அன்பானவர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களுக்கு அல்லாஹ் ஃபஸ்லுல் ஹிதாப் கொடுத்ததாக குர்ஆனிலே சொல்லுகிறான். தெளிவான பேச்சு தேவை, தெளிவான பேச்சு. சில பேர் நினைச்சுக்கிறாங்க பயங்கரமா வசனம் பேசணும், ஒரே மாதிரி முடியணும், அப்படி கொண்டு வரணும், இப்படி, அதெல்லாம் இல்லை. சொல்ல வர்ற மஃபூம், சொல்ல வர்ற மத்லப், அதை கரெக்டா அதா செஞ்சுட்டா போதுமானது. தமிழ்நாட்டிலேயே 2 டைப்பான மேடை இருந்தது, உங்களுக்கு தெரியும். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எல்லாம் பயங்கரமான அடுக்கு மொழியில பேசுறதுதான் உலமாக்களுடைய ட்ரெண்டா இருந்துச்சு. இந்த மணிமொழி மௌலானான்னு பல்லவட்டியில இருந்தாங்க, அவங்க ஆவூர் ஷக்கூர் ஹசரத்,
இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் என்னன்னா அடுக்கு மொழி புரியவே புரியாது. சமயத்துல மரபு கவிதை மாதிரி இருக்கும் பேசினா. அந்த மாதிரி பேச்சு ஒரு நேரத்துல எடுபட்டுச்சு. அப்புறம் சில பேர் வந்து ட்ரெண்டையே மாத்தி விட்டாங்க. அவன் பேரெல்லாம் சொல்ல வேணாம். தமிழ்நாட்டுல ரொம்ப சிம்பிளா போதுங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் அவன் உருவாக்கி விட்டான். என்ன ஆயிடுச்சு, இப்போ அடுக்குமொழி தொடர்லாம் இல்லாம போயிருச்சு. அப்போ என்ன தெரியுது அப்படின்னு ஆரம்பிச்சான்ல, சும்மா சாதாரணமா திண்ணில உட்காந்து பேசுற மாதிரி தொடங்குற மாதிரி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மேடைகளுடைய ட்ரெண்ட் என்னன்னா, பெரிய வசனம் எல்லாம் எடுபடாது. ஒரு நேரத்துல ஆவூர் சக்கூரஸ் எல்லாம் பேசுனா கட்ட 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 கட்டன்னு என்ன வசனம், அவரு நாம ஜீரணிக்கிறதுக்குள்ள அடுத்த வரைக்கும் போயிடுவார். ஜீரணிக்குள்ள அடுத்த வரைக்கும் போயிடுவார். எனக்கு நல்லா நினைப்பு இருக்குது. நான் ஹிவ்ஸ் ஓதக்கூடிய காலம் கோயம்புத்தூர்ல பட்டமளிப்பு விழா, ஆபீஸ் பட்டமளிப்பு விழா, சிறப்புரை தலைவர் கடையநல்லூர் ஷாவுல் அசர்த் அவர்கள். அவங்க தான் கூப்பிட்டாங்க அசர்த்தை. அடுத்தபடியாக செங்கோட்டை சிங்கம் ஆவூர் அப்துல் ஷக்கூர் அசர்த் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். அவர் பேசிக்கிட்டே வந்த ஒரு துறவரத்தை பத்தி பேசினார். துறவரம்னா சன்னியாசத்தை பத்தி. ஒவ்வொரு வார்த்தையும் வேக வேகமா வருது. என்னமோ அகராதியிலிருந்து தேடி இந்த திருக்குறள், நாலடியாறு, வெண்பா, சேக்கிழாறு, சிவசிக சிந்தாமணி எல்லாம் படிக்கிறோம்ல, அது பூரா ஒன்னா அவர் வாயில வரும். போவார்கள் போவார்கள் சந்நியாசம், அதற்கு பெயரோ பரதேசம், எல்லாம் வெளிவேஷம், இவர்களெல்லாம் படுத்தால் பாய் நாசம். இது ஆவூர் சக்கூரஸோட கவிதை. ஆமா, சந்நியாசம், வெளிவேஷம், பரதேசம், திடீர்னு பாய் நாசம்ங்கிறார். அதுக்கப்புறம் அசத்து வேற என்னமோ வரி சொல்றாங்க. நான் பாய் நாசத்தோடு நிறுத்துற, இவர் பாயாசங்கிறாரு. அதெல்லாம் தேவையில்லை. அன்பானவர்களே, என்னன்னா ஒரு நேரம் இருந்தது, அடுக்குமொழி தொடர்களால் மேடைகளை அலங்கரித்த பெருமக்கள் இந்த மண்ணிலே இருந்தார்கள். சொல்ல வர்ற விஷயம் ரொம்ப தெளிவாக அவர்களுக்கு போய் சேர வேண்டும். எளிமையா இருந்தா போதும். நம்ம பசங்கள்கிட்ட உள்ள பெரிய மிஸ்டேக்கே என்னன்னா, பயங்கரமான கவிதையில படிக்கணும்னு நிலவிலே அதை வைத்து, கடலில இதை வைத்து, தரையில அதை வைத்து, அப்படி இப்படிமா 4 வரைக்கும் அப்புறம் ஓடாது. அப்புறம் சாதாரண நிலைமைக்கு வந்துடும். சாதாரண நிலைமையிலேயே பேசலாம். எடுத்த உடனே சொல்ல வருகிற விஷயத்தை, நேரத்தை, சூழ்நிலையை, இதையெல்லாம் பார்க்கணும். நம்ம பாட்டுல சும்மா எடுத்துட்டு வந்த குறிப்பு பூரா இம்முட்டு வச்சுக்கிட்டு, சில பேருக்கெல்லாம் சில வார்த்தை பேசுவார்கள்னு கூப்பிடுவாங்க. அந்த ஆளு தௌராத்து மாதிரி ஒண்ணு தூக்கிட்டு வருவார். அதை பார்த்தாவே பயமா இருக்கும், எப்போ முடிக்க போறாரோன்னு. மெயின் அது ஒண்ணு. உங்களுக்கு தரப்பட்ட நேரம் எவ்வளவு, நேரத்தை பொறுத்து தான் ஹம்து செலவாத்தே நீளனும் அல்லது சுருங்கணும். நேரம் முக்கியம். அதே மாதிரி சூழல் முக்கியம். என்ன பேச சொல்றாங்க, நாம இதுல என்ன பேசலாம். கோவை மாவட்டத்துல ஜனாசா வேன் அன்பளிப்பு செய்யறதுக்கு ஒரு விழா நடந்தது. அங்குள்ள இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஜனாசா வேன் ஒன்ன பள்ளிவாசலுக்கு கொடுக்குறாங்க. அந்த வேன் என்னன்னா, மையத்தை வந்து அந்த வேன்ல வச்சு கபரிஸ்தானுக்கு கொண்டு போற வேன். நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, அமரர் ஊர்தின்னு சொல்றான்ல, அமரர் ஊர்திங்கிறான், சொர்க்க ரதம்ங்கிறான், ஜனாசா வேனுங்கிறான். அதுக்கு ஒரு விழா நடந்தது. அவரு உள்ளூர்ல ஆலிம் சாச்சரி வாழ்த்துறைன்னு பேச விட்டாங்க. அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. வேண பள்ளியாசல் கொடுக்குறான், என்ன பண்றது. அவரும் என்னென்னமோ சொல்லி போட்டு, எனவே அன்பானவர்களை நீங்கெல்லாம் அவசியமா இந்த வேனை பயன்படுத்துங்கன்னாரு. ஏன் நாங்கெல்லாம் மௌத்தா போவா சொல்றேன் இல்ல. எந்த சூழ்நிலை என்ன, நாம என்ன பேசணும் அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிடணும். எப்பவா இருந்தாலும் இப்படித்தான்ட்டு பெரிய ரம்பத்தை தூக்கிட்டு வந்த மாதிரி அறுத்துட்டு இருந்தோம்னா வேலையாகாது. அன்பானவர்களே, ஆலிம்கள் பேசுறதுக்கும் மற்றவங்க பேசுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. முதல்ல ஆலிம்களுடைய பேச்சுங்கிறதுனால சொல்றேன், உயிரே போனாலும் சரி, அல்லாஹுடைய சொல் ஒரு வார்த்தை இல்லாம நம்ம பயான் ஆரம்பிக்க கூடாது. காலல்லா. சில நேரம் உங்களுக்கு ஹதீஸ் கிடைக்கும், பேசிடுறது ரொம்ப சிறப்பு. சில நேரம் ஹதீஸ் இல்லைன்னாலும் காலல்லா இல்லாமையோ கால ரசூலுல்லா இல்லாமையோ ஒரு பயான் இருக்கவே கூடாது.
இருக்கவே கூடாது. அதனால தான் நம்ம மன்றங்கள்ல உங்களுக்கு பழக்கிறப்பவே பயான் இல்ல, நன்றி உரையா இருந்தாலும் லைன் சேர்க்கறதுல அஜீதனுக்கும் சொல்லி மல்லமேஷ்குரின் வலமேஷ்குரில் அவ சொல்லி தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது. ஏன் தெரியுமா? ஆயத்தோ ஹதீஸோ இல்லாமல் எந்த மேடையிலையும் ஒரு ஆலிம் பேசவே கூடாது. காலல்லா கால ரசூலுல்லா பெரிய செய்தி என்ன தெரியுமா? சுருக்கமா சொல்றேனே, நம்ம வார்த்தையெல்லாம் எடுக்காது. பேசும்போது ரொம்ப பயங்கரமா இருக்கும், அருமையா பேசினாரு அப்படின்ட்டு. ஆனா அந்த பக்கம் போன பிறகு அவன் உள்ளத்துல சிந்தனையில நிக்கிறது எது நிக்கும் தெரியுமா? அல்லாஹுடைய வார்த்தை நிக்கும். நம்ம வார்த்தைக்கு அந்த பவர் இல்லை. நாமெல்லாம் மனிதர்கள். ரப்பு உருவாக்கிய கலாம் இருக்கு இல்லையா, நீங்க சொல்றப்ப அவன் அதை பெருசா வெயிட் கொடுக்காத மாதிரி தெரியும். ஆனால் காலத்தால் மிகப்பெரிய அளவிற்கு நின்று நம்முடைய வலிமையை சொல்லக்கூடிய பெரிய இடம் எதுன்னா காலல்லாஹு தாலா தான். அல்லாஹு சொன்னான். உனக்கு எந்த தலைப்பா இருந்தாலும் ஆயத்து கிடைக்காம இருக்கவே இருக்காது. நீங்க உலகத்துல என்ன தலைப்பு வேணாலும் சொல்லுங்க, ஆயத்து சொல்லிடலாம். என்ன தலைப்பு வேணாலும் சொல்லு, கண்டிப்பா ஆயத்து இருக்கும், நிச்சயமா ஆயத்து இருக்கும். ஆயத்து இல்லாமல் ஒரு பேச்சு என்பது அரைகுறை பேச்சு. இன்னொன்னு, மாணவர்களா இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்றேன், ஆயத்தை நல்லா மனப்பாடம் பண்ணி தான் பேசணும். அதுல எல்லாம் விட்டு அடிக்க கூடாது. சில பேர்லாம் ஆயத்தையே விட்டடிச்சுட்டு அவுக்கமா காலல்லாஹு தாலாங்கிறான். அதெல்லாம் தப்பு. ஏதோ ஹதீஸ்ல கொஞ்சம் முன்ன பின்ன அறிவிப்புல ஏதாவது இருக்குன்றதுனால அவுக்கமா கால்னு சொல்லி பழகணும். நம்ம இவன் ஆயத்தையே அவுக்கமா கால்ங்கிறான். ஆயத்தை மனப்பாடம் பண்ணி சரியாக பேசணும். நம்முடைய மிகப்பெரிய சொத்து உலமாக்களுடைய சொற்பொழிவு குர்ஆன் ஆயத்துல தொடங்கணும். இரண்டாவது செய்தி, அடுத்த ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஜவாமிஉல் கலிம் கொடுக்கப்பட்டவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜவாமிஉல் கலிம்னா என்னங்க? கலீலுல் அல்ஃபாதி வ கஸீருல் மஆனி. குறைந்த வார்த்தை நிறைந்த செறிவான கருத்து, அதுதான் ஹதீஸ். ஒரு சப்ஜெக்டை நாம பேசினா எவ்வளவு வளவளா கொலகொலான்னு பேசுவோமோ, ஹதீஸ்ல அரை வரி தான் இருக்கும், அரை வரி தான் இருக்கும். ஹதீஸுகள் எல்லாமே ஜவாமிஉல் கலிம். அதனால என்னுடைய சொற்பொழிவு நல்லா எடுக்கணும்னா நான் முதல்ல ஆயத்து கொண்டு வந்துடணும், ரெண்டாவது ஹதீஸ் கொண்டு வந்துடணும். ஒரு 1400 வருஷமா நம்ம உலமாக்கள் இந்த பாரம்பரியத்தை வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ரெண்டுக்கு பின்னாடி நீ பேசினதை எல்லாம் கூட அவன் மறந்துடலாம். ஆனா அவன் நின்று அசை போடுவதற்கு ஏற்ற கருத்து செறிவு இந்த ரெண்டுல தான் இருக்கும். ஒண்ணு காலல்லாவில இருக்கும், இன்னொன்னு கால ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும். நபி மொழிகள் அப்படி உலகத்தை ஈர்க்கிற எல்லாருடைய உள்ளத்தையும் கொள்ளை கொள்ளுகிற ஆற்றல் அதிலே இருக்கும். காலல்லா கால ரசூலுல்லா. இந்த ஹம்து ஸலவாத் இருக்குல்ல, டைமை பொறுத்து நல்ல நீண்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சொற்பொழிவா இருந்தா அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ஆரம்பிக்கிறோமல்ல, உலகத்துல இருக்கிற ஹம்து ஸலவாத்திலேயே அதுதான் சிறந்தது. நாம இன்னைக்கு நஹ்மதுஹு வ நுஸல்லிங்கிறோம், அல்ஹம்துலில்லாஹி கஃபா வ ஸலாமுன் அலா அல்ஹம்துலில்லாஹி வஹதா என்னென்னமோ சொல்றோம். ஹம்துக்கு அது போதும், இறை புகழ் அப்படின்னா அது போதும். ஆனால் ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் வாயடைக்கிற மாதிரி அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவுல பூராமே நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் பெரிய பெரிய உலமாக்கள் 5 நிமிஷம் பேச கொடுத்தாலும் அந்த ஹம்து ஸலவாத்து தான் படிப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், காலஞ்சென்ற முஃப்தி பெங்களூர் அஷ்ரஃப் அலி ஹதரத் கிப்லா நவரல்லாஹு மர்கதஹு, அவங்க முஃப்தி சாஹிப்னு சொல்லுவோம், 3 நிமிஷம் பேச கொடுத்தாலும் இந்த ஹம்து ஸலவாத் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு அவங்களுடைய தர்ஸில் ரொம்ப அழகா ஓதுவாங்க, கிராத்தா ஓதுவாங்க. அவர்களுடைய தகப்பனார் மர்ஹூம் அபுசூத் ஹஜ்ரத் அவர்கள் நவரல்லாஹு மர்கதஹு அப்படிதான் ஓதுவாங்க. ஹதீஸ்ல வந்தது. அதையும் சொல்லிடுறேனே, வமான் அல் அஸ்தின்னு ஒரு ஆள் இருந்தார் ரசூலுல்லாஹ் வாழ்றப்போ, பக்கத்து ஊருக்கார். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி இருக்கு.
லமான் அல் அஸ்தி. அவருக்கு வேலை என்னன்னா, அந்த காலத்துல இப்ப நம்ம சொல்ற மாதிரி பேயெல்லாம் ஓட்டுவாராம். பேய் ஓட்டுறது, பேசாசு ஓட்டுறது, சூனியம் எடுக்கிறது, இதுல எல்லாம் கிங்கு. யாராவது கொஞ்சம் மனம் பிறல் வாய் மெண்டல் மாதிரி இருந்தா கூட்டு வந்து ஓதி பார்த்துருவாங்க. அவர் ஓதி போத்தா நல்லா போயிடும். யாருக்கு அவர் மந்திரிச்சு விட்டாலும் நல்லா போயிடும். அந்த காலத்து கலீஃபுத்தீன் அஸ் மாதிரி என்னாச்சுன்னா, அவரை கூட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த மக்கா காஃபிர்கள்லாம் போய் என்ன சொல்லி கூட்டு வந்தான் தெரியுமா? முகம்மதுன்னு ஒருத்தர் எங்க ஊர்ல இருக்காரு, கொஞ்சம் லேசா புத்தி பெசகிருச்சு, லைட்டா ஒரு சுத்து அவருக்கு இறங்கிருச்சு, நீ வந்து கொஞ்சம் மந்திரிச்சுட்டேன்னா நல்லா போயிரும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தானுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்ந்து இருக்காங்க. மெதுவா அவனுங்கெல்லாம் தூரத்திலேயே நின்றுட்டு நீ உள்ள போன்ட்டானுங்க. என்னடா கூட்டிட்டு வந்தவனுங்க இங்க வந்தவனு கூட வர மாட்டானுங்களேன்னு அவருக்கு ஒரு சந்தேகம். இல்ல நீ போய் உட்காரு, எதுக்கு வந்தேன்னு கேட்பாரு, உங்களுக்கு ஓதி பார்க்க வந்தேன்னு சொல்லு, நீ ஓதி பார்த்துரு, அவரு சரியாயிருவார். லமானஸ்தி வந்தார், ஓரமா உட்கார்ந்தார். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. இவர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, இவரை பார்த்தா ஒரு மாதிரியா உள்ளவர் மாதிரி தெரியலையே, இவர் ஒரு மாதிரிக்கெல்லாம் வேற மாதிரி எல்லாம் இருக்கிறாரு, எல்லா ஒரு மாதிரியும் இவர் மந்திரிச்சு விட்டா சரியாயிரும் போல் இருக்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கார். ரசூலுல்லாஹ் கையை காட்டிட்டாங்க, வா உட்கார். உட்காந்துட்டாங்க. எங்க வந்தீங்க? இல்லை உங்களை கொஞ்ச நேரம் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கல். இந்த ஹம்து ஸலவாத் சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ரிவாயத்தோட தான் வருது. வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலி. முழுக்க ஹம்து ஸலவாத்தை ஓதி முடிச்சிட்டு, இப்ப சொல்லு என்ன விஷயம்னா, அவர் ஒண்ணும் இல்லை நான் போயிட்டு வரேன்னாரு. வந்தது எதுக்குங்க? ஓதி பார்க்க வந்தவர். ஒரே ஒரு ஹம்து ஸலவாத் தான். வெளியில போனப்ப அங்க எல்லாம் கேங்கா நின்றுட்டு இருந்தானோ, என்ன ஆச்சு ஓதி பார்த்தீங்களான்னாரு. அவரு எனக்கு ஓதி பார்த்தாரு. என்ன ஓதினார்? அந்த ஹம்து ஸலவாத் அவர் அப்படியே அங்க ஓதினார். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ஓதிட்டு அப்படியானார். இவர் சொல்லிட்டு வந்தாரு, சமிஅது கௌலல் கஹனதி வஸ்ஸஹரதி வஷ்ஷாயிரீன். ஜோதிடர்கள் பேசி கேட்டிருக்கிறேன், சூனியக்காரர்கள் பேசி கேட்டிருக்கிறேன், கவிஞர்கள் பேசி கேட்டிருக்கிறேன், ஒரு மாதிரியான மெண்டல்கள்லாம் பேசியும் கேள்விப்பட்டிருக்கிறேன். எந்த தரத்திலும் சேராத தெய்வீகமான வார்த்தை இவருடையது. இந்த ஒரு ஹம்து ஸலவாத்து போதும் அப்படின்ட்டு கலிமாவை சொல்லிட்டு ஊரை விட்டு வெளியே போயிட்டார். இன்னைக்கு லமான் அஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி. நான் சொல்ல வந்தது என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு, அதுக்காக ரொம்ப குறுகலான நேரத்துல நீங்க ராகம் போட்டு நீங்க ஓதுனீங்கன்னா மை எகுதி இல்லாகு ஃபலா முதில்லலாங்கிறப்பவே சீட்டு கொடுத்துருவாங்க, முடிச்சிருங்கன்னு. அதனால வாய்ப்பு கிடைக்கிற போது காலல்லா கால ரசூலுல்லாவை போலவே அல்லாஹ் ரசூல் சொல்லி கொடுத்த ஹம்து ஸலவாத்துகள் சொல்லப்பட வேண்டும். ரொம்ப நேரம் பேச முடியாது. குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு சில பேச்சாளர்கள், நான் அதை உங்களுக்கு சொல்லணும். மார்க்க பிரச்சாரத்திற்கு பேச்சாற்றல் அவசியம் என்பதற்கான ஆதாரம் உங்களுக்கெல்லாம் தெரியும். சற்று சரியாக பேச்சு வராத நாவிலே கொன்னல் இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டாங்க தெரியுமா? யா அல்லாஹ், என் கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, ஹாரூன் அவருக்கு பேரு இல்லையா, அவங்கள விட 3 வருஷம் மூத்தவங்க. யாரு? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் தம்பி. அப்ப சொன்னாங்க, வ அஹி ஹாரூன் ஹுவ அஃப்ஸஹு மின்னி லிசானன். யா அல்லாஹ், என் சகோதரர் ஹாரூன் நல்ல சொற்பொழிவாளர். அஃப்ஸஹு மின்னி லிசானன் ஃபஅர்சில்ஹு மஇ ரித் அன் யுஸத்திகுனி. என்னைய வந்து என் கூட அவரையும் நீ ரசூலா அனுப்பிச்சு வச்சேனா நல்லா இருக்கும்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான், மூசாவே நீங்க ஆல்ரெடி நபியா ரசூலா இருக்கிறீங்க, இப்ப பேச்சாளராக ஒருவரை தந்ததன் மூலம், இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, சனஷுத்து அதுதக பி அஹிக், உன் தோல் புஜத்தை உன் சகோதரர் மூலம் நாம் உம்மை பலப்படுத்துகிறோம். ஒரு சொற்பொழிவாளர் கையில இருந்தா
ஒரு பேச்சாளர் நம் கையில இருந்தால் உங்களுடைய பிரச்சாரம் ரொம்ப வேகமாகும். இது குர்ஆன் சொல்லுகிற, நான் ஆரம்பத்திலேயே சொன்ன ஃபஸ்ருல் ஹிதாபுக்கு சொந்தக்காரர்கள் தாவூது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கப்புறம் சிறந்த அஃப்ஸஹு மின்னி லிசானன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். இது போலத்தான் ஹதீபுல் அம்பியான்னு பேர், நபிமார்களிலேயே பேச்சாளர். யாருங்க சொல்லுங்கம்மா யாராவது? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேரு ஹதீபுல் அம்பியா, நபிமார்கள்ல பேச்சாளர். அல்லாஹு அக்பர். அபாரமான பேச்சாற்றல் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். அவர் நாவன்மை. சில தஃப்சீர்கள்ல எழுந்து பேசி மற்றவர்கள் அமர்ந்து கேட்கிற பழக்கத்திலிருந்து அமர்ந்தே பேசி அமர்ந்தே கேட்கும் சுன்னத்தை உருவாக்கியது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்று எழுதுவார்கள். அல்லாஹ் நல்ல பேச்சாளரை விட்டு தான் உலகத்துல பேச்சாளர்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும். அதனால குர்ஆன்ல வேற நபி எல்லாம் சொற்பொழிவாளர்களுக்கு அட்வைஸ் பண்ணல. யாரு தெரியுமா பண்ணிருக்கா? ஹதீபுல் அம்பியான்னு சொல்லக்கூடிய ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் பண்றாங்க. 3 அட்வைஸ் பண்றாங்க, 3 குர்ஆன்ல இருக்கு. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் பேசியதாக குர்ஆன்ல இருக்கு. நீங்க 3மே ரொம்ப கரெக்டா உள்வாங்கிக்கணும். நம்பர் 1, மா உரீது அன் உகாலிஃபக்கும் இலா மா அன்ஹாக்கும் அன்ஹு. இதுதான் ஃபர்ஸ்ட் வரி. யார் பேசினது? ஹதீபுல் அம்பியா. என்னன்னா, நான் உங்களுக்கு என்ன சொல்றனோ அதுக்கு மாத்தமா முதல்ல நான் நடக்க மாட்டேன். அல்லாஹு அக்பர். மா உரீது, அதாவது கவுலும் ஃபெயலும் ஒத்து போகிற பேச்சு வேண்டும். நான் நாடவில்லை அன் உகாலிஃபக்கும் இலாமா அன்ஹாக்கும் அன்ஹு, உங்களை எதை செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறனோ நான் அதை, அதாவது ஜும்மால நின்னுட்டு ஒண்ணுக்கு இருக்க கூடாதுன்னு பயான் பேசிட்டு 5 மணிக்கு அங்க இமாம் நின்னுட்டு ஒண்ணுக்கு இருந்தாருன்னு வைங்களேன். ஜும்மால இவர் பேசினது ஒண்ணு, அங்க ஸ்டாண்டிங்லேயே நின்று ஒண்ணுக்கு இருந்துட்டு இருக்கிறது ஒண்ணு. என்ன ஆகும் தெரியுமா? ஜும்மாவில பேசுகிற பேச்சு அடுத்து எடுபடாது. இவர் தொழுவுங்கன்னு சொல்றாரு, ஆனா அங்க அவர் தொழுகல. வட்டி வேணான்னு இங்க பேசுறாரு, அவரே வட்டியோடு அங்க சம்பந்தப்பட்டிருக்காரு, எடுபடாது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற ஃபர்ஸ்ட் அட்வைஸ், மா உரீது அன் உகாலிஃபக்கும் இலா மா அன்ஹாக்கும் அன்ஹு. இது 1. நான் திரும்ப கேட்டா நீங்க சொல்லணும், ஏன்னா பாட மாதிரியே தூங்கிட்டா வம்பா போயிரும். 2வது செய்தி, இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். அதாவது அல்லாஹ் யாரை விட்டு அட்வைஸ் பண்றான் பாருங்க, பேச்சாளர்களுக்கு அட்வைஸ். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅது, முடிந்தவரை சீர்திருத்தம் அப்படிங்கிறது தான் நோக்கமா இருக்கணுமா ஒரு பேச்சாளருக்கு. நம்ம நல்லா பேசினதை சொல்லணும் இல்ல, அதையெல்லாம் தாண்டி ஒரு 500 பேர் கேட்குறாங்க, 2 பேராவது நீங்க எந்த சப்ஜெக்ட்ல பேசுறீங்களோ அந்த சப்ஜெக்ட் அவன் வாழ்க்கையில வர வேண்டும். இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅது. அதனால தான் துஆ செய்யும் போதே பேச ஆரம்பிக்கிறப்பவே அப்படியெல்லாம் துஆ செஞ்சுக்கணும். இதுல திருந்தக்கூடியவர்களுக்கு என்னை காரணமாக ஆக்கு அப்படின்னு கேட்டுக்கணும். ஹைர். 2 உபதேசம் வச்சான். 3வது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, எந்த பேச்சாளர், அவன் எவ்வளவு பெரிய பெரிய பேச்சாளரா இருந்தாலும் சரி, அசல்ல என்ன தெரியுமா சொல்லணும்? அவனுடைய நிய்யத்து என்னவா இருக்கணும் தெரியுமா? வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி. இதுதான் 3வது அட்வைஸ் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது. என் பேச்சுனால ஒண்ணும் இல்லை, என்னுடைய நான் காட்டு கத்துறனாலையெல்லாம் இங்க ஒன்றும் நடக்க போறது இல்லை. யா அல்லாஹ், என்னுடைய பேச்சை நான் பேசுறப்பவே நீ பார்த்து யாருக்காவது தௌஃபீக்கு கொடுத்தா தான் அவன் திருந்த முடியும். அதாவது என் பேச்சில் முடியும் என்கிற நம்பிக்கை ஒருத்தனுக்கு வரக்கூடாது. நான் திருத்திடுவேன், நான் பேசினா இது பண்ணிடுவேன். சில நேரம் எல்லாம் 1000 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, 1 லட்சம் ரூபா வசூல் பண்ணலான்னு 1.25 மணி நேரம் முக்கி பேசினா 500 ரூபாய் போட்டு போயிடுவான். சில நேரம் 5 நிமிஷம் தான் பேசுவோம், ரப்பு 2-3 பேர்த்தோட கல்புல போட்டுருவான்.
5 நிமிஷ பேச்சுல இங்க 3-4 லட்சம் ரூபா உட்காந்துருக்கும். என்னடா இது? ஒமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். எவ்வளவு பெரிய பயங்கரமான சொல்லாற்றல் பெற்றவர்களாக இருந்தாலும் மனசுக்குள்ள யா அல்லாஹ், நான் சொல்ற விதத்தை விடவும் நீ தான் உள்ளங்களை திருப்பறவன், இந்த நீயத்து வேணும். நான் அடுத்து இந்த 3 செய்தி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது இங்கே உட்கார்ந்திருக்கிற மாணவர்களாகிய உங்களுக்கல்ல, எங்களுக்கு உலமாக்களுக்கும் அவங்க தான் நசீஹத். அவங்க ஹத்தீபுல் அம்பியா, நபிமார்களிடமெல்லாம் அவர்கள் பெரிய பேச்சாளர். நான் இப்படியே வரலாறு பூரா சொல்லணும்னு இல்லை, பேச்சுக்கு தேவையான சில செய்திகளை உங்களுக்கு சொல்லணும். நிறைய பேச்சாளர்கள், அல்லாஹு அக்பர், 1500 வருஷமா இந்த உம்மத்து கண்டதை போல உலகத்துல பேச்சாளர்கள், அந்த பேச்சு உலகின் ஜாம்பவான்கள் யாருமே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போரின் போது பேசிய பேச்சு, ஹிஜ்ரத்தின் போது பேசிய பேச்சு, அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் சண்டை வந்த போது சமாதானப்படுத்துவதற்கு பேசிய பேச்சு, மக்காவிலே முதலாய் அபூ குபைஸ் மலையிலே நான் நபியாக வந்திருக்கிறேன், இறைவன் ஒருவன், அவனது தூதர் நான் என்று சொல்ல வந்த போது பேசிய பேச்சு, எல்லாத்தையும் தூக்கி முழுங்குற மாதிரி ஹஜ்ஜில் அவர்கள் பேசிய குத்துபத்துல் விதா, ஹஜ்ஜுடைய பேச்சு, இதெல்லாம் உலக ரெக்கார்டு, யாரும் பேச முடியாது. இவ்வளவு கருத்து செறிவோடு ஒரு உரை, அல்லாஹு அக்பர், பயங்கரமான உரை. இந்த உம்மத்தின் மிகச்சிறந்த பேச்சாளர், முதல் தலைமுறை பேச்சாளர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. 2 இடம் சொல்லுவாங்க மிக முக்கியமாக. அன்னலாரோடு ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் ஆற்றிய உரை, நுபுவத்தினுடைய ஆரம்ப நேரம். 2வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னாடி அவங்க பேசின பேச்சு, அல்லாஹு அக்பர். சில பேரெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, இந்த இஸ்லாம் அட் த கிராஸ் ரோடு அப்படின்னு எழுதியிருக்காரு இல்லையா, ஜெர்மன் ப்ரொஃபசர், ப்ரொஃபசர் ஹெட்டி, அவர் எழுதுறாரு, 2வது தடவையாக இஸ்லாத்தை நிர்மாணித்தவர் அபூபக்கர். என்னங்க அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தோடவே காலியாயிருக்கும் கூடாரம், அவ்வளவு பேத்தையும் புடிச்சு இழுத்து நிறுத்தி அபூபக்கர் பேசிய ஒரு சொற்பொழிவு 2வது முறையாக இஸ்லாம் நிறுவப்பட்டது என்று எழுதுகிறார்கள். என்ன டாப்பான பேச்சு அது! மையஅபுது மின்கும் முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத் வமன் மின்கும் யஅபுதுல்லாஹ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுல் லா யமூத். உங்கள யாராவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வணங்குறவங்களா இருந்தா நீங்க இங்கிருந்து போலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் அழைத்து கொண்டான். ஆனால் நீங்க இவ்வளவு காலம் வணங்கினது அல்லாஹ்வையா இருந்தா இங்கேயே நில்லுங்க, அல்லாஹ் இன்னும் மௌத்தாகல, அவன் உயிரோட இருக்கான். அந்த ஒரு பேச்சு ரெக்கார்டு, பெரிய ரெக்கார்டு, டாக்குமெண்டடான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஸ்பீச். அது இன்றைக்கு வரையும் உலகத்தினுடைய அறிஞர் பெருமக்களால் ஆவணப்படுத்தப்பட்ட உரை. இப்படி நிறைய சொல்லலாம். சில பேர்லாம் பேசின பேச்சுல அப்படி ரத்தம் பாஞ்சு போய் கிளம்பிட்டாங்க எல்லாம். பத்ர்ல பேசுவாங்கல்ல, ஒரு இளம் வயது சஹாபி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்பாரு. எல்லாம் ஆளுக்கு வாழை தூக்கிட்டு நடங்க போலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு, அதாவது போனா மௌத்தா போயிடுவோம், அந்த மாதிரி போர். இந்த வெற்றி கிட்டி எல்லாம் அவங்களுக்கு அப்ப தெரியாது. ஆனா என்ன தெரியுமா, சாக போறோம்னு தெரிஞ்சும் கூட எல்லாத்தையும் வாள் எடுத்துட்டு போய் வரிசையில நிக்க வைக்குது ஒரு பேச்சுன்னா, அந்த பேச்சு எவ்வளவு உரமேற்றப்பட்டதாக, எல்லா ரத்தங்களையும் சூடேற்றக்கூடியதாக அந்த பேச்சு இருந்திருக்கும். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட எந்திரிச்சு பேசினாங்களே, என்ன உட்கார்ந்து இருக்கிறீங்க, நடங்க போலாம், நாங்கெல்லாம் மதீனாவாசிகள், முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டோம், போர்க்களம்னு வந்தா நீங்க எங்களை பார்ப்பீங்க, எவ்வளவு பொறுமையா நிற்போம், புறமுதுகிட்டா ஓட மாட்டோம். பேசிக்கிட்டே வந்தவர் ரசூலுல்லாஹ்வை பார்த்தே சொன்னாரு, இங்க பாருங்க, ஆத்தையோ கடலையோ காட்டி நீங்க குதிச்சு எல்லா பயனும் செத்து போன்னு சொன்னீங்கன்னா நாங்க அத்தனை பேரும் மௌத்தா போயிடுவோம், ஒருத்தர் கூட பின்வாங்க மாட்டோம்.
சபையே ஆடி போச்சு. இத பேசுறப்ப அவர் வெறும் அரும்பு மீசை முளைத்த இளவயது சஹாபி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு கத் ஆமன்னா பிக யா ரசூலல்லாஹ் அப்படின்னு ஆரம்பிச்சார். எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. என்னன்னா, மதீனாவில் இருக்கக்கூடிய ஹஸ்ரஜ் கோத்திரத்து ஹவுஸ் கோத்திரத்தினுடைய மிகப்பெரிய இளமையான ஆளுமை இவர் எந்திரிச்சு பேசுறாரு. என்ன பேசுறாரு பார்க்கலாம் அப்படின்னு திரும்பி பார்த்தா, கதாமன்னாபிக் வசத்தகனாக வஷஹிதனாக அன்னமா ஜீத பிஹி ஹுவல் ஹக் وأعطيناك على ذلك عهودنا ومواثيقنا وإنا لصبر عند الحرب وإنا لصدق عند اللقاء أيها النبي لو استغرقت بنا هذا البحر لخضناه ما تخلف منا رجل واحد. அப்படி பேசின பேச்சுல எல்லாம் நரம்பெல்லாம் எந்திரிச்சுக்கிச்சு, ரோமம் சிலிர்ச்சிருச்சு. யா ரசூலல்லாஹ், எங்களை சந்தேகப்படுறீங்களா? நீங்க உங்களை ஈமான் கொண்டிருக்கோம், உங்களை உண்மைப்படுத்தியிருக்கோம், உங்கள்கிட்ட உறுதிமானம் பண்ணியிருக்கோம், பதவி பிரமாணம் எடுத்திருக்கோம், உயிரை தருவோம்னு உங்கள் கைகள் மீது சத்தியம் பண்ணியிருக்கோம். நாங்கள் போர்க்களத்தில் புறமுதுகு காட்டி ஓடாதவர்கள். லவிஸ்தக்ரக்த பினா ஹாதல் பஹர், இந்த கடலை காட்டி நீங்கள் மூழ்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் லஹுதுனாஹு, எல்லாரும் மூழ்கிடுவோம். மா தகல்லஃப மின்னா ரஜுலுன் வாஹித், ஒரு ஆள் கூட பின்வாங்க மாட்டோம். சொன்னது சஅத் இப்னு முஆத். அன்பானவர்களே, அன்னலாரின் பேச்சு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவின் பேச்சு, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேச்சு அடுத்த காலத்தில், சமகாலத்தில் 100 வருஷத்தில் 2 பேர் உலகத்தையே, இஸ்லாமிய உலகத்தையே ஈர்த்த பேச்சாளர்கள். ஒன்னு ஹசன் பஸ்ரி ஆன்மீக பேச்சாளர், இன்னொன்னு அல்லாமா முஹம்மது இப்னு சீரின் நகைச்சுவை பேச்சாளர். முகமது இப்னு சீரின் மஜ்லிஸ்ல சிரிக்காதவங்களே இருக்க முடியாது. ஹசன் பஸ்ரி அவங்களுடைய மஜ்லிஸ்ல அழுகாதவங்களே இருக்க முடியாது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய ஆன்மீக சொற்பொழிவு மஜ்லிஸ்கள்ல பல்லாயிரம் பேர். இவங்க வாகர் தாவானாங்கிறப்ப 4-5 ஜனாசா கிடக்கும். பேச்சுல ஜனாசாவானவர்கள். அன்பானவர்களே, நம்முடைய பேச்சுக்கள் எல்லாம் எம்மாத்திரம் உள்ளத்தை ஊடுருவி சென்று தாக்கக்கூடிய அற்புதமான சிறந்த பேச்சாற்றல் அவர்களிடத்தில் எல்லாம் இருந்தது. இப்படி வரிசையா ஆண்களில், பெண்களில், இந்த உம்மத்தில் நிறைய பேச்சாளர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பேச்சாளர் பெருமக்கள் எல்லாம் முதலிலே அவர்களுக்கு தேவையானது நேர்த்தியான ஒரு வடிவமைப்பான பேச்சா இருக்கணும். குறிப்பா நீங்க எல்லாம் ஜும்மா மேடையை அலங்கரிப்பீங்க. ஜும்மால லாஸ்ட்ல தான் மெயின் சப்ஜெக்ட சொல்லணும். 1 to 1:30 வரைக்கும் பயான். நீங்க 1:05 1:10 முடிச்சிட்டீங்கன்னா 2.5 சஃப் தான் இருக்கும். நீங்க அப்பவே உங்க முக்கியமான சப்ஜெக்ட், கண்டென்ட், உங்க ரெக்யூஸ்ட் இதெல்லாம் சொல்லக்கூடாது. கடைசி 5 நிமிஷம் அவன் ஒரு முடிவோட வெளியில கடையில இருப்பான். என்னன்னு, நீ முடிக்கிறப்ப தான் உள்ள வர்றதுன்னு. நீங்க அப்படியே இழுத்து கொண்டு வந்து 1:25 தான் மெயின் சப்ஜெக்ட சொல்லணும். அப்பதான் அவன் காதுல ஒழுகும். அது வரைக்கும் ஏதாவது பேசிக்கொண்டு தலைப்போடு தொடர்புடைய செய்தியை பேசிட்டு லாஸ்ட் 5 நிமிஷம் ஜும்மாவில் ரொம்ப முக்கியம். அதனாலதான் விவரமா உலமாக்கள் வசூல அப்ப சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பள்ளிவாசல் கட்டுறாங்க, உங்களால் இயன்ற உதவி. ஏன் 1 மணிக்கே சொல்லாமல? 2 சஃப் தான் இருக்கும். பக்கெட்டு பூரா லொட்டு லொட்டுன்னு சில்லற சத்தமா கேட்கும். லால்பேட் அப்துல் ரஹ்மான் தான் சொல்லுவாங்க, பக்கெட்டை அனுப்புறப்பவே மேடையில சொல்லுவாங்க, சத்தம் வரப்படாதும் பாரு. சத்தம் வரப்படாதுன்னா பணமா போட்டா சத்தம் வராது. இவன் டொப்புன்னு 2 ரூபா காயின், 5 ரூபா காயின், 1 ரூபா காயினா போட்டா என்ன ஆகுங்க? சத்தம் வரப்படாதும் பாரு. அன்பானவர்களே, கடைசியில ஜும்மாவுல 5 நிமிஷம் முக்கியமானது. நீங்க அதுவரையும் ஸ்லோ மோஷன்ல பேசிட்டு வந்தாலும் லாஸ்ட் 5 நிமிஷம் ரொம்ப முக்கியமான செய்திகளை எல்லாம் பேசணும். அப்புறம் இன்னொன்னு, இது ஒரு டிஜிட்டல் மீடியாவுடைய காலம், சோசியல் மீடியாவுடைய காலம். நாம இங்கிருந்து ஒரு விஷயத்தை பேசணும்னா அடுத்த நிமிஷமே வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் ஆகி நாடு முழுக்க இல்லை உலகம் முழுக்க போயிடுது. அதுலேயும் சில இடத்துல எல்லாம்
நான் வாகுறு தாவானான்னு சொல்லி முடிச்சுட்டு நன்றி உரை பேசுறப்ப உட்கார்ந்துருப்பேன்ல, என் பயான் எனக்கு வந்துடும். திருச்சியில் இந்த மதரசாவில் இவர் உரையாற்றிய போது அப்பதான் நன்றி உரையே நடந்துட்டு இருக்கு. அந்த ஆள் இன்னும் நன்றி கூட சொல்லல, அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு யோசனை வரலாம். என்ன யோசனை? இங்க நாம இப்ப பேசினதை நாளைக்கு இன்னொரு இடத்துல பேச முடிய மாட்டேங்குது. என்னன்னா, நாளைக்கு அங்க உள்ளவன் அல்லது இந்த மீடியால பார்த்துட்டு நேத்து பேசினார்ல அதையே தான் இன்னைக்கு பேசினார். நமக்கு என்ன வகையா வருது? இல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிதாபா பேச முடியும்? இந்த மக்களுக்கு இங்க பேசணும், நாளைக்கு வேற மக்களுக்கு அதை பேசலான்னு புரியறது இல்லை. அன்பானவர்கள், 2006 மலேசியாவுக்கு போயிருந்தோம். நான் மஸ்ஜித் இந்தியாவில் தொடர் சொற்பொழிவு 12 நாளைக்காக போயிருக்கிறேன். 2006 19 வருஷம் ஆச்சு. கீரனூர் ஹசரத் அவர்கள் ஜமாத் வந்திருந்தாங்க. திண்டுக்கல் கலீல் அஹமது கீரனூர் ஹசரத் உலமாக்களுக்கெல்லாம் ஒரு சொற்பொழிவு ஏற்பாடு பண்ணாங்க. அப்ப ஜமாத்துல வந்த ஹசரத்தையும் கூட்டிட்டு வந்தாங்க. பயானுக்கு சீரத்து நபிக்கு போயிருந்த என்னையும் கொண்டு போய் உட்கார வச்சாங்க. 2 பேரும் பேசணும். பேசி முடிச்சுட்டு கார்ல ஒரு இடத்துல உணவுக்கு போகணும். ஹசரத்து கூட போனேன். சரி, பெரியவங்க கிடைக்கிறப்ப எதையாவது தாலிமாத்து வாங்கிக்க வேண்டியதானே, போட்டு விட்டு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு மெதுவா ஹசரத்திட்ட கேட்டேன். இது யாரும் சொன்ன செய்தி எல்லாம் இல்லை, இது வல்லாகி நடந்த செய்தி. ஹசரத்திட்ட சொன்னேன், ஹசரத் நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒரு இடத்துல பேசுறோம். இங்க வந்த கூட்டமே அங்கேயும் வரும். இங்க பேசினது அங்க பேச முடிய மாட்டேங்குது. அதே ஆளுங்க வந்து உட்காந்துக்கிறாங்க. நேத்து கேட்டாங்கல்ல, அந்த ஆளுகளே முன்னால வந்து உட்காந்தா அப்படின்னு சொன்னேன். ஹசரத்து சிரிச்சுக்கிட்டே ரகசியம் சொல்லட்டுமான்னாங்க. சொல்லுங்க. ஹசரத் அதுக்கு முதல்ல சொன்னாங்க, உனக்காவது அங்க பேசினவங்க நாளைக்கு பயானுக்கும் வருவாங்களேன்ற கவலை. என்னைய வந்து அந்த பள்ளிவாசல்ல நான் பேசி முடிச்சோன்னா அவன் தான் கூட்டிட்டு வந்து இந்த பள்ளிவாசல்ல கால்கடியில உட்காந்துக்குவான். அவனே தான் உட்காந்துருப்பான், கூட்டிகிட்டே வருவான். சரிங்க ஜி, இப்போ எல்லாம் என்ன பண்றீங்க? அதுதான் ரகசியம், தெரிஞ்சுக்கோ. என்ன? அங்க கடைசியில பேசினதை இங்க முதல்ல பேசுவேன், அங்க முதல்ல பேசினதை இங்க கடைசியில பேசுவேன். வேற ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். இப்படி பண்ணிட்டா வேற பயானுங்கிற மாதிரி நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஹசரத் தான் கேட்டாங்க, நமக்கு என்ன ஜிப்ரீலா வந்து குறிப்பு கொடுத்துட்டு போறாரு? ஜிப்ரீலா வந்து குறிப்பு கொடுத்துட்டு போறாரு, வகி வருதா? தக்ராறு பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பு. குர்ஆன் தக்ராறுகளின் புத்தகம், கிதாபுல் முகர்ரராத். நல்லா தெரிஞ்சுக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு 90 இடம் குர்ஆன்ல, எக்கச்சக்கமான இடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஒரே செய்தி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், பல்வேறு சூறாக்கள்ல இல்லையா? இப்லீஸ் ஆதமினுடைய கிஸ்ஸா, சஜிதாவினுடைய கிஸ்ஸா 28 இடத்துல. நீங்க யோசிக்கணும். முகர்ரராத்துகள் திரும்ப திரும்ப பேசுறது சில பேர் வெக்கப்படுவாங்க. ஐயோ, திருச்சியிலேயே எப்படி இன்னொரு தடவை பேசுறது? கொஞ்சம் டேஸ்ட்டை மட்டும் மாத்தணும். டேஸ்ட்டை மட்டும் மாத்திட்டா சரியா போயிடும். நம்ம வீட்டில் உள்ள பொம்பளைங்க சில நேரம் அது ஒரு குழம்பு வைப்பாங்க, காரக்குழம்புங்கிற மாதிரி என்னமோ பேர். உள்ள தூக்கி முட்டை போட்டால் முட்டை குழம்பாயிரும், உள்ள தூக்கி வெண்டைக்காய் போட்டால் வெண்டைக்காய் குழம்பாயிரும். என்னென்னமோ ஏதாவது ஒரு குழம்பு மொத்தத்தில் அது ஒரு குருமா மாதிரி செட்டப்பில் இருக்கும். எல்லாத்துக்கும் அந்த பேரை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் சொல்ல வேண்டிய விஷயத்தையே தக்கராறா இருந்தா பரவாயில்ல, லேசான சுவையை மட்டும் மாத்தணும், கண்டென்ட்டையே மாத்திராதீங்க. குர்ஆன்ல உள்ளது அப்படிதான். கைத்தடியை போட்டாங்கன்னு பேச முடியும், தொப்பி கழட்டி போட்டாங்கன்னா பேச முடியும். அதையே தான் லேசான சுவை மாற்றத்தோடு பேசினால் நிச்சயமாக அந்த பேச்சு நல்ல முறையில் எடுபடும். முதல்ல ஒரு விஷயம் மாணவர்கள் உங்கள்கிட்ட சொல்றேன், 10 நிமிஷம் பேச்சா இருந்தாலும் சரி, நிறைய குறிப்பு எடுக்கணும். 10 நிமிஷத்துக்கு எடுக்கக்கூடாது, இம்முட்டி எடுக்கணும். ஓதுற காலத்துல அம்முட்டி எடுக்கிற அந்த குறிப்பு தான் பின்னாடி உதவும். உனக்கு உதாரணமா வியாழக்கிழமையா மன்றோம், சொற்பயிற்சி மன்றம், ஏதாவது ஒரு கிழமையில மன்றம் இருக்குமல்ல, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நோட்ல
அந்த சப்ஜெக்ட்ல கிடைக்கிறது பூரா எழுதணும், என்னென்னவெல்லாம் கிடைக்குதோ எடுக்கிற குறிப்பு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுற அளவுக்கு ரொம்பி போயிடும். அப்புறம் என்ன தெரியுமா, ரொம்ப முக்கியமானதை மட்டும் டிக் அடிக்கணும், மற்றதெல்லாம் விட்டுறணும். அதுல ரொம்ப முக்கியமானது 3ஆவதா ஃபில்டர் பண்ணும், 10 நிமிஷத்துக்கு எடுக்கணும். நீ அடுத்து அப்படி எடுத்து பேசினா நச்சுன்னு இருக்கும் பேச்சு. தலைப்பு சும்மா கணீர்னு தலைப்பு புரியும். நம்ம பசங்க என்ன தெரியுமா பண்ணுவான், பயான் எடுக்கிறதுக்கு அந்த பாய்கிட்ட ஒரு ஆயத்து வாங்கிக்குவான், இந்த பாய்கிட்ட ஒரு ஹதீஸ் வாங்கிக்குவான். அடுத்து இருக்குது ஒரு சம்பவம் ஆரம்பிச்சான்னா 10வது நிமிஷம் சம்பவம் முடிச்சு போயிடும். ஒரு நாள் கடற்கரையில ஒரு பெரியவர் போய் கொண்டிருந்தாருமா, முடிஞ்சு பயான். அந்த அவர் கடற்கரையில என்ன சம்பவத்தை சொல்ல வர்றானோ அதை முடிச்சுட்டு அப்படி நின்றது நீக்க நட்டாத்துல விட்டுட்டு போற மாதிரி திடீர்னு அல்லாஹ் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாங்கன்னு முடிச்சிருவான். என்னத்துக்கு தௌஃபீக் செய்வானாங்கன்னே தெரியாது. அந்த வேதாரண்யமா அது என்ன ஊரு, அந்த எங்கேயோ ஒரு ஊர்ல அவர் இமாம் பாட்டுல பேசிக்கிட்டே இருந்திருக்காரு, உச்சகட்டமா பயான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவரு வட்டி ஜினா இதெல்லாம் வச்சு சாடுன்னு சாடி பேசுறார். வட்டி இப்படிப்பட்டது, ஜினா இப்படிப்பட்டது, அப்படி ஜினாவினால் இது நடக்கிறது அது நடக்கிறது. திடீர்னு முத்தவள்ளி அங்கிருந்து ஆறாம், அல்லாஹ் தஆலா இப்படியே செய்வதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. தபால் முடின்னு சொன்ன உடனே முடிச்சிட்டாரு. அதாவது ஒரு சம்பவம் எடுத்து 10 நிமிஷம் சொல்லிட்டு போறது என்ன தெரியுமா, நீ நேரத்தை வேஸ்ட் பண்ற மட்டுமல்ல கடத்துறன்னு அர்த்தம். லைஃபையே வேஸ்ட் ஆக்குற வேலை. நீ 10 நிமிஷம்னா 10 பாயிண்ட் பேசணும், சம்பவமே இல்லைன்னாலும் பரவாயில்ல. ஒரு பெரிய முசீபத் என்ன தெரியுமா, இன்னைக்கு சம்பவம் வேணும் பாய், ஏதாவது ஒரு சம்பவம் சொல்லுங்க பாய். ஒன்று சொல்றேன், இப்போ இங்க இருக்கிற எங்களுக்கு 2-3 பேர் எங்களுடைய முக்கியமான உலமாக்களுக்கு பூரா உஸ்தாத் ஈரோடு உமர் ஃபாரூக் அவர்கள். ஈரோடு உமர் ஃபாரூக் என்ன தெரியுமா, அரை மணி நேரம் ஜும்மா பயன் பண்ணுவாங்க, சமயத்துல 3/4 மணி நேரம் மாநாட்டுல பேசுவாங்க. கேட்டு பாருங்க, ஒரு சம்பவம் இருக்காது. அசரத்தினுடைய தபியத்திலேயே இந்த சம்பவம் பேசுற பழக்கம் இல்லை, பூரா தத்துவ விசாரணையா இருக்கும். இப்படி இருந்தா அப்படி, இப்படி இருந்தா இப்படி, மனிதன் இதை செய்கிறான். மிஞ்சி போனா அவர் 2 ஹதீஸ் உள்ள வந்துட்டு போகும், மீதி எல்லாமே கருத்துன்னு கொட்டுவாங்க. ஒரு சம்பவத்தை எடுத்து 3/4 மணி நேரம் பேசுறதுக்கு நீ தான் வேணுமா? அதுக்கு யாராவது இந்த தென்கட்சி சுவாமிநாதன், இந்த பட்டிமன்ற பேச்சாளர், இவன்லாம் இருக்கான் நிறைய பேரு, அவனை கூப்பிட்டீங்கன்னா ஜம்முன்னு கதை சொல்லிட்டு போயிடுவான். அன்பானவர்களே, கொடுத்த தலைப்பை ஒட்டி கருத்துக்கள் பேசப்பட வேண்டும். 10 நிமிஷம். இந்த தவறா ஒரு வழிகாட்டல் கொடுத்துட்டாங்க. என்னன்னா, அந்த ஆயுதம் எடுத்துட்டியா, இந்த ஹதீஸ் அவ்வளவுதான், இந்த சம்பவத்தை சொல்லுப்போம் அப்படிம்பாங்கல்ல, அவ்வளவுதான், உன்னோட டைம் நாசமாயிருச்சுன்னு அர்த்தம். உனக்கு அடுத்த டர்னு பேச்சு மதரசால வரும்போது 3 மாசம் ஆயிரும் இல்லையா? ஒரு வருஷத்துல 3 தடவையோ 4 தடவையோ தாங்க பேச முடியும். அதனால நிறைய குறிப்பெடுக்கணும். ஓப்பனா சொல்றேனே, வெள்ளிக்கிழமை பயானுக்கு நாங்க திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமையிலிருந்து அது சம்பந்தமா யோசிக்க ஆரம்பிச்சு, இதெல்லாம் சொல்லணும்னு ஆரம்பிச்சு, பூராந்தை ஜம்மு செஞ்சு நிறைய வச்சுக்கிட்டு இதையெல்லாம் பேசலான்னு டிக் அடிச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு தர்த்தீப்பு கொடுத்து, ஃபைனலா முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னு டிக் அடிச்சு, இப்படிதான் வந்து சும்மா அப்படி போற போக்குல வந்து நிக்கல. இந்த போற போக்குல பேசுறதெல்லாம் வாட்ஸ்அப் பேச்சாளர்கள். நீ அப்படி ஆயிடக்கூடாது. காலையில வெள்ளிக்கிழமை பிஸ்மில்லான்னு 7 மணிக்கு ஒரு கோட்டாவுக்கு போய், 10 மணிக்கு ஒரு கோட்டாவுக்கு போய், அந்த கோட்டாவை முடிச்சுட்டு 12 மணிக்கு வண்டியில வரும்போது வாட்ஸ்அப் எடுத்து யாராவது ஒரு பயான் பேசியிருப்பாங்கல்ல, அதை ஆன் பண்ணி ஜோப்புல போட்டு காதுல மாட்டிட்டு, நான் நடக்கிறத சொல்றேன், அந்த பயான் ஓடிட்டு இருக்கும். இவர் வண்டி ஓட்டிட்டு இருப்பார் திருச்சியில. எதுக்கு? ஜும்மாவுக்கு போறதுக்கு. கரெக்டா இவர் போய் ஸ்டாண்ட் போடுறப்ப அந்த பயான் முடிஞ்சிடும். அதை அப்படி பேசிடுவார். இப்ப இவர் பேசின பேச்சுக்கு இவர் செலவழிச்ச நேரம் எது தெரியுமா? அரை மணி நேரம். அந்த ஆடியோவை கேட்டார்ல, அதுதான். இதுல என்ன தெரியுமா? உன் அறிவு வளராது. நீ அப்படி ஜமாதா இருப்ப, மப்னியா இருப்ப, மோரபா ஆகவே மாட்ட.
எப்பவுமே நீ மாயத்தலிவு ஆகுருவு பிக்தலாவில் ஆவாமல் தானே வை. நீமா கொஞ்சம் கொஞ்சமா நீ எடு. ஒன்னு சொல்றேன் கேளுங்க, ஒருத்தர் யாரோட பயானையாவது கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா பேசுறாரு, ஒரு அரை மணி நேரம் அடிச்சு நவுத்துறாரு, அந்த அஜர்த்து பேசினதை அப்படியே சொல்றார். அவரை விட கொஞ்சம் அறகுறையா இருந்தாலும் சொந்தமா நீ எடுத்து பேசின பாரு ஒரு 5 நிமிஷம், அதுதான் கிரேட். அதுக்கு தான் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதுதான் சிறந்த பேச்சு. இது யாரோ வாந்தி எடுத்தது அப்படி நீ எடுக்கிற, யாரோ கக்கனது நீ அப்படி எடுத்து சொல்ற, வேண்டான்ற. தேவைப்பட்டா ஏதாவது 1-2 குறிப்பு வேணும். நீ அதுக்கு வேணா அவங்கள போய் தட்டி, அவர் இது விஷயமா என்ன சொல்லியிருக்கார், இந்த ஆலிம் இது விஷயமா என்ன சொல்லியிருக்கார், தப்பில்லை. அப்படியே நிறைய நேரங்கள்ல சங்கடமா இருக்கும். சில மேடைகள்ல நானும் உட்காந்துருக்கேன், நஹமதுகுல் ஆரம்பிச்சு வாக்குறுதாவான வரையும் நான் பேசினத அப்படியே அந்த பையன் அந்த உதாரணமாவது மாத்தலாமல்ல, அதை கூட மாத்த மாட்டான். நான் ஏதாவது ஊர் சொல்லியிருப்பேன்ல, இந்த ஊர்ல அப்படின்னு, அந்த ஊரையும் சொல்லுவான். அதாவது ஈயடிச்சாங்காப்பின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன அப்படின்னா, இவன் அவனை பார்த்து எழுதிட்டே இருந்திருக்கான். அந்த முன்னாடி உள்ளவன் பேப்பர்ல எதேச்சியா உட்காந்துருக்கு, அவன் அடிச்சுட்டான். இவன் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு புடிச்சிருக்கான், புடிச்சு அதே இடத்துல வச்சு அடிச்சான் ஒரு அடி. இதுக்கு பேர் ஈயடிச்சாங்காப்பி. முன்னாடி இப்ப எழுதுனவனுக்கு எதேச்சியா உட்கார்ந்த இவன் புடிச்சிட்டு வந்த அந்த ஈயடிச்சாங்காப்பி எல்லாம் வேணாம். நீங்க ஒருவேளை எங்க பயானெல்லாம் கேட்டாலும் கூட உங்களுக்குன்னு ஒரு பாணி, நீங்க அதுல சில விஷயத்தை ஆட் பண்ணணும், சேர்க்கணும். அதே மாதிரி முக்கிய கண்டென்ட் மாத்திரம் ஒரு குறிப்பு வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஒரு குறிப்பு, ஏதாவது ஒரு குறிப்பு, நீங்க அதை பேச போற முக்கிய சப்ஜெக்ட் மாத்திரம். சில பேர் நான் குறிப்பே இல்லாம பேசுறேன்ட்டு பேசி எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் முடியும். வேணாமே. நாம என்ன இமாம் புகாரியா, இமாம் ராஜியா? நீங்களும் ராஜிகளோ? அப்படியோ? இல்ல பூரா கிதாபுமா நமக்கெல்லாம் மனப்பாடம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப முக்கியமா இப்போ என் கையில ஒரு சீட் இருக்கு, 5 பாயிண்ட் எழுதி வச்சிருப்பேன் உங்கள்ட்ட சொல்லணும்னு. இந்த குறிப்பை வச்சுக்கிறதுல எனக்கு ஒன்றும் வெக்கமான ஒரு வருஷமெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு பெரிய விஷயமே அல்ல. ஐயோ சீட்டு வச்சுட்டோம், நம்மளை கொஞ்சம் மார்க்கு கம்மி பண்ணிடுவாங்க, சீட்டே இல்லாமல் இருந்தால் நமக்கு 100க்கு 100 போடுவோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சீட் இல்லாமல் பேசுகிற சில பேர் இங்கே ஆரம்பிச்சு பைபாஸில் போகாமல் ஊருக்குள்ளே போயிடுவானுவோம். அடாடாடாடாடாடா ஒன்றும் இல்லை. என்னன்னா சீட்டு கையில் வச்சுட்டீங்கன்னா நீ எங்கேயும் வெளியே போகாமல் கண்ட்ரோலாக இருக்கலாம். இருக்கிற நேரம் 25 நிமிஷம் ஜும்மால 25 நிமிஷம் அந்த மஹல்லாவுடைய முக்கிய செய்தியை பூரா சொல்லணும். கையில் ஒரு குறிப்பு வேணும். உன் மஹல்லால இதெல்லாம் நடக்குது, திருமணங்களில் வீண் விரயம், இது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வச்சிருக்க. உங்க மஹல்லால நிறைய மவுத் ஆயிருச்சு, அதை பெருகி வரும் மரணங்கள், இந்த குறிப்பெல்லாம் வச்சிருக்க கையில. இது இருந்துச்சுன்னா நீ கோர்வையா அந்த சப்ஜெக்டை பேசி முடிச்சிருவ. இது தூக்கி ஜோப்புல வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, அல்லாஹ் தாலா நம்மை ஒரு துளி இந்திரியத்தில் படைத்து ரத்த கட்டியில உருவாக்கி அப்படியே போய் இப்படி போய் அவன் வாக்குறுதாவான. சில பேரெல்லாம் ரொம்ப ஸ்டார்டிங் ட்ரபிள் மாதிரி எண்டிங் ட்ரபிள் இருக்கு, முடிக்கிற ட்ரபிள். முடிக்க வர்ற மாதிரியே இருப்பான், முடிக்கவே மாட்டார். எல்லாம் பயங்கரமா அப்பா முடிச்சதுறான், ஆமா எனவே நாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எங்கேயோ மேலே ஏறுவார். அடா அல்லாவே எப்ப முடியும்? ஸ்டார்டிங் ட்ரபிள் ஒன்று இருக்கு, எண்டிங் ட்ரபிள் ஒன்று இருக்கு. நம்ம பசங்க சில பேர் பார்த்துருக்கீங்களா, ஹஸ்ரத் எல்லாம் எடுத்துட்டேன் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு. சில பேர்த்துக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது. ஆனா அது கூட ஆபத்து இல்லை, எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம இருந்தா பெரிய பிரச்சனை. நானெல்லாம் எங்க பேசினாலும் அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். முடிக்கிற நேரம் ஆயிருச்சா, ஏதாவது சிம்டம்ஸ் வருதான்னு பார்ப்பேன். ஃபைசுல் பாரி அப்பளையே இங்க ஹஸ்ரத் உட்கார்ந்தாருல, அப்பவே எனக்கு ஒரு யோசனை, எதுக்கு உட்கார்றாரு? ஒரு சமயம் டைம் ஆயிருச்சுன்னு சொல்றதுக்கு வந்திருக்காரோ? ஏன்னா டைம் ஆயிருச்சுங்கிறது சொல்றதுக்கு நிறைய பேர் நிறைய பாணி. அங்க இருக்கிற செக்ரட்டரி இங்க உட்காருவார், முடிச்சுக்கோன்னு அர்த்தம். சில பேர் அது முதல் காலம் தான் சீட்டு கொடுக்கறது, நேரமின்மை கவனம் தேவை அப்படின்னு எல்லாம் கொடுப்பாங்க.
இப்போலாம் சீட்டெல்லாம் கொடுக்கறது இல்லை. சிம்டம்ஸ் அந்த ஓரத்தில் நின்று கையை ஆட்டுவாங்க, அப்படியே வாசிப்படியே நின்றுட்டு இருப்பாரு. ஆமா, ஆச்சரித்து பயன் பண்ணிட்டு இருப்பாரு, ஜம்முன்னு பயன் பண்ணுவார். அவன் என்ன நினைச்சானா திடீர்னு போதுங்க போதும் போதும் அதிர்ச்சி ஆகி உண்மையாலுமே ஒரு ஜும்மால உட்காந்து என்னடா இவன் திடீர்னு போதுங்க, சாப்பாடு கல்யாணத்துல வச்சுட்டு இருக்கிற மாதிரி போதும் 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 அப்படிமா. அது எடுத்து அப்படி நான் சொன்ன மாதிரி தான். எல்லாம் நமக்கு செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாக்குறுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதனால எண்டிங் ட்ரபிள் இருக்கு. இதுல ஒரு குறிப்பு சீட்டு வச்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை, தாராளமா வச்சா தான் கரெக்டா இருக்கும். இன்னொன்னு, நீங்கெல்லாம் 2025 to 30 சமுதாய பணிக்காக வர்றீங்க. இந்த ஆதாரம் இல்லாத பண்டல் கதையெல்லாம் அவுத்து விடக்கூடாது. ஆதாரபூர்வம் மட்டும் பேசணும். ஒரு காலத்துல ஆதாரமா பேசல. அங்க 2 விஷயம் கவனிக்கணும். ஒண்ணு என்னன்னா, ஹசரத்து சொன்னா சரியா இருக்குன்ற நம்பிக்கை அந்த காலத்துல இருந்துச்சு, இன்னைக்கு அது இல்லை. இன்னொன்னு, அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு இந்த ஆதாரம் எல்லாம் கிடைக்கல. இன்னைக்கு நாம இப்படி தட்டுறோம், வந்து நிக்குது. புகாரில 6341, சஹீஹ் முஸ்லிம்ல 2044, பூரா ஹதீஸ் ஆதாரத்தோட வருது. அதனால எங்கேயோ கேட்டத ஆதாரமே இல்லாத விஷயத்தை எல்லாம் வந்து பேசக்கூடாது. அது பெரிய தவறு. இன்னைக்கு பொறுத்தவரை ஆதாரம் உள்ள விஷயங்கள், சஹீஹான செய்திகள் மாத்திரம்தான். இந்த பண்டல்னு சொல்லுவாங்க, இந்த பண்டல் எல்லாம் விடக்கூடாது. இன்னைக்கு எல்லாத்தையும் பேசணும். சில பேர் எல்லாம் நம்ம ஓதாத தப்சீர் எல்லாம் பண்றாங்க. இல்ல, நான் வந்து தவறா சொல்லல, இந்த விஷயமெல்லாம் தப்பு, இப்படி பேசக்கூடாது அப்படி சொல்லல. எவனாவது இது என்ன ஆதாரம்னு கேட்டானா பதில் இல்லை, பேசுறதில்ல. நான் பேசுனேன் இவர் பேசிடுவாரு, இவர் பேசுறத வச்சு அவர் பேசிடுவார், இப்படி போயிடும். இது ஆதாரம் என்னன்னு கேட்டா. எனவே நீங்கள் எந்த விஷயத்தை பேசினாலும் சஹீஹான செய்திகள் மாத்திரம்தான் பேச வேண்டும். அடுத்து 2 செய்தி சொல்லி முடிச்சிருவேன் பயான. சிறந்த கவிதைகள், அரபியோ உருதுவோ ஃபார்சியோ, சிறந்த கவிதைகள் அழகு. அது பயானுக்கு, நம் கருத்துக்கு வலு சேர்க்கலாம், பயன்படுத்துறதுல தப்பில்லை. அதுக்கு அடுத்தது ஆங்கிலம். பரவலாக புரிகிற ஜனங்கள் இருக்கிற போது சரியா உச்சரிக்க தெரிஞ்சதுன்னா ஆங்கிலம் பேசணும். சில பேர் ஆங்கிலம் உச்சரிச்சு இருந்தாலும் எப்படா ஜும்மா பயானம் முடிப்பாருன்னு ஆயிரும். அதாவது பி எல்லாம் பிஐ, டி எல்லாம் டிஐ, டேங்க்ல தண்ணி வருதுன்னு பாரு, எந்த டேங்க்ல தண்ணி வருதுன்னு தெரியல. அப்புறம் இப்படி நிறைய இருக்கு. நான் சும்மா 1-2 அந்த ப்ரொனவுன்சியேஷன் சரியா இல்லாம ஜும்மால நான் இங்கிலீஷ் பேசுறேங்கிற பேர்ல பேசி இந்த ஆளுக்கு அறவே இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு பேர் வாங்குற மாதிரி ஆயிடக்கூடாது. எப்போ இங்கிலீஷ் பயன்படுத்தணும் தெரியுமா? சும்மா இங்கிலீஷ் எல்லாம் பேச வேணாம். இப்போ உதாரணமா ஏதாவது ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பு வருது, அதை வந்து நீங்க ஜும்மால சொல்றீங்க, தீர்ப்புடைய வாசகத்தை சொல்றது நல்லது. அந்த மாதிரி நேரத்துல அதை எடுத்து தேவைப்பட்ட மனப்பாடம் பண்ணியோ அல்லது அது சம்பந்தப்பட்ட நாளிதழ் கட்டிங்க கையில வச்சுக்கிட்டு அதை பேசலாம். தி சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த பேராகிராவை படிக்கலாம். ஆங்கிலம் பயன்படுத்துகிறேங்கிற பேர்ல அரைகுறையாக நம்ம எதுவும் செஞ்சிடக்கூடாது. அதுவும் ரொம்ப முக்கியமானது. இன்னமும் பேச்சாற்றலை பற்றி, குறிப்பெடுக்கிறத பத்தி, பேசுறத பத்தி, உடல் மொழி பற்றி, சொல்வளம் பற்றி இம்முட்டு இருக்குது. வாய்ப்பு கிடைக்கிற போது அடுத்தடுத்த நேரங்களில் பேசுகிறேன். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வாழும் காலம் எல்லாம் கண்ணை மூடுகிற வரை, ஹயாத்து உயிரோடு உடலுக்குள்ளே இருக்கிற வரை அல்லாஹு தாலா அவனை பற்றியும் அவனது ரசூலை பற்றியும் கிடைக்கிற இடமெல்லாம் உலகமெல்லாம் பேசுவதற்கு, அதிலேயே நம் பொழுதுகள் போவதற்கு, மார்க்க தொடர்போடு வாழுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.